எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரௌனி 1 கேஜிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வெரி ஃபஸ்ட்டு வந்து டார்க் காம்பவுண்ட் அது ஒரு 300 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து மெல்லோர் ஆயிலுங்கிற பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சாய்ஸோ அந்த சாய்ஸ்க்கு எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஹர்ஷீஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ப்ரௌன் சுகர், அப்புறம் ஒயிட் சுகர். இது ரெண்டுமே 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் வந்து நான் கோஸாக தான் எடுத்திருக்கேன், அரைச்செல்லாம் எடுக்கல. அப்புறம் நட்ஸு. நட்ஸ் வேணும்னா நட்ஸு, இல்லை சாக்லேட் ஆட் பண்ணுறீங்கன்னா சாக்லேட், அது ஆப்ஷனல். அப்புறம் இதுக்கு வந்து பட்டர் வந்து 300 கிராம்ஸ், 4 முட்டை, மைதா வந்து 260 கிராம்ஸ். இதுதான் இதோட பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து செய்கிறப்போ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டரையும் டார்க் காம்பவுண்டையும் ரெண்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தட்னா என்னென்னா அது எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறது, கீழே ஹாட் வாட்டர் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த ஆவியிலேயே நம்மளோட சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணுறது தான் டபுள் பாயிலிங் மெத்தடு. டைரெக்டாக நம்ம வந்து ஹீட்டில் வைக்காமல் இந்த வாட்டர் வேப்பரில் வரக்கூடிய ஹீட்லேயே நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தடு. அதில் வந்து நான் அந்த இதை நான் காமிக்கல, ஆனால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்போ அதையும் சேர்த்து காமிக்கிறேன். இப்போ இந்த சாக்லேட்டையும் இந்த 300 கிராம் பட்டரையும் ஒன்றா இது பண்ணி நான் வந்து ஹாட் வாட்டர் மேலே வச்சு மெல்ட் ஆக வச்சுட்டேன். அடுத்து நம்ம மிக்சிங் ப்ராசஸை பார்த்துக்கலாம். இதில் வந்து 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்சர்ஸ் எல்லாமே வந்து 1 கேஜி வெயிட்டுக்கானது. 1 கேஜி எனக்கு ஆர்டர் வந்திருக்கிறதுனால 1 கேஜி தான் ஒரே மிக்ஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நீங்கள் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அது வேணாம் நிறுத்திக்கலாம். அதுக்கடுத்து வந்து 2 சுகர், அந்த கோஸ் ஒயிட் சுகரும் நாட்டு சக்கரை ரெண்டையுமே வந்து ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 சுகரையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம். நம்ம சுகரை வந்து அரைச்சி போடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்மக்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஸ்க் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சே பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சுகர் வந்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் ரெண்டையுமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா, விஸ்கில் வச்சு அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது கரையிறதுக்கு. ஆனால் நீங்கள் கோர்ஸ் சுகராக போட்டிங்க அப்படின்னா விஸ்க் வச்சு அடிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், கை வலிக்கும். ரெண்டாவது அது சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆகி வராது. ஸோ நம்ம ஹேண்ட் மிக்சர் இருக்கிறதுனால நம்ம ஹேண்ட் மிக்சரில் அப்படியே போட்டு ஹேண்ட் மிக்சரில் நம்ம ஃபுல்லாக போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஹேண்ட் மிக்சரில் அடித்தாலுமே நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுகர் வந்து நல்லா ஃபைனாக கரைஞ்சி அந்த எக்கோடு நல்லா ஜெல்லாகணும். அந்த சுகர் வந்து கோஸாக இருக்கக்கூடாது. கோஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரௌனோட டெக்ஸ்சர் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனால் வந்து நல்லா அந்த சுகர் கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து இப்படி கையில் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சுகர் வந்து மரன்னு இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த சுகர் நம்ம நல்லா அடித்து அந்த எக்கோட பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறத வச்சு தான் நமக்கு வரக்கூடிய அந்த கிரிங்கிள் டாப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். கிரிங்கிள் டாப் வர்றதுக்கு இது ஒரு பேசிக் மெயின் ஸ்டெப். செகண்ட் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டர் அண்ட் சாக்லேட் இது ரெண்டையும் வந்து நல்லா சில்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். நல்லா அந்த மிக்ஸ் பண்ணுறப்பவே நமக்கு நல்லா தெரியும், அந்த சாக்லேட் வந்து நல்லா சில்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸை வந்து
இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கு சுகர் பேட்டர் கூட மிக்ஸ் கூட நம்ம வந்து சேர்த்து இது பண்ணிக்கணும், கலந்துக்கணும். இப்போ இப்படி கலந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இந்த எக்கில வந்து கோர்ஸ் சுகர் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே அது கட்டி கட்டியா தெரியும். நம்ம நல்லா அடிச்சுட்டோம் இல்லையா? அதனால வந்து இப்போ நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்ஸை வந்து நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து லைட் வார்மாக தான் இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு ஆகக்கூடாது. அதே சமயம் ரொம்ப ஹீட்டாகவும் இப்போ டைரெக்ட்டா இப்போ வச்சு எடுத்த உடனே நீங்கள் டைரக்ட் ஹீட்டில் இப்போ சிலர் வந்து மைக்ரோவேவனில் வச்சு மெல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெல்ட் பண்ணுறப்போ டைரக்ட் ஹீட்டில் நீங்கள் உள்ளே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் அது கூல் டவுன் ஆக விட்டுட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா சாக்லேட் அண்ட் பட்டரையும் இதில் நம்ம எக் மிக்ஸோட ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இப்போ ஜென்டலாக கலந்துக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாகவும் நம்ம இது பண்ண முடியாது. ஜென்டலாக நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சே கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஹேண்ட் மிக்சர் போட வேண்டாம். இனிமேல் ஹேண்ட் மிக்சர் நமக்கு தேவையில்லை. இதில் லைட்டாக நம்ம அப்படியே பார்க்குறப்போ நமக்கு லிக்விட் ஸ்டேட்டில் ரொம்ப ரொம்ப லிக்விடியாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்து அவ்வளோ லிக்விடியாக இருக்காது. நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த சாக்லேட்டோட மிக்ஸ் ஆக அது வந்து டோட்டலாக அந்த சாக்லேட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மைதா ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். பயப்படாமல் நீங்கள் ஜென்டலாக அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு? அந்த முன்னே இருந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ சாக்லேட் மிக்ஸ் பண்ண வர கன்சிஸ்டன்சிக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கலக்கிறப்பவே நல்லா தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து நம்ம ஓடிஜியை வந்து 180 டிகிரீஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ளே அந்த 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டிங் டைமிங் முடிஞ்சிடும். நம்ம உள்ளே செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைதா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு டைம் சலித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சலித்து ஆட் பண்ணோம் அப்படின்னா மைதாலையும் லம்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. கொக்கோ பவுடர்லேயும் லம்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து நம்ம ஒரே டைம் சிங்கிள் யூஸில் வாங்க போகிறது கிடையாது. நம்ம எப்படியும் மல்டி யூஸ்க்கு தான் வாங்கியிருப்போம். ஸோ அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொக்கோ பவுடரில் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து நீங்கள் வந்து பண்ணி சலிச்சு போடுறப்போ என்னாகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லம்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி நல்லா பைண்ட் ஆகி அது நம்ம மிக்ஸ் ஆகும். அப்போ வந்து கேக்லேயும் எந்த ஒரு இதுவும் கட்டிகளும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது வந்து பேட்டர் கொஞ்சம் திக்காகும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக ஏந்தி கீழேருந்து மேலே ஏந்தி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்ஸ்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஹேண்ட் மிக்சர் போட வேண்டாம். விஸ்க் போட வேண்டாம். நீங்கள் ஸ்பேச்சுலாலேயே அழகாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அதுவே அப்படியே மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வைப் கொடுத்து சென்டரில் ஒரு கட் பண்ணுறதுக்கு பேர் தான் கட் அண்ட் ஃபோல்டு. இப்போ இது வந்து ஃபோல்டு அடுத்து ஒரு கட்டு. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய மிக்சரும் மேலே கலந்து வரும். ஸோ நமக்கு வந்து மிக்சிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். எந்த வித எக்ஸ்ட்ரா மிக்சிங்கும் இல்லாமல் ஓவர் மிக்சிங்கும் இல்லாமல் கரெக்டான மிக்சிங் கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 80% நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா நம்ம அடியில் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா கீழே இருக்க பேட்டரும் எதுவும் நிற்காமல் கீழே பவுடராகவோ எதுவும் நிற்காமல் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி வரும். பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஏதோ லம்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அது லம்ஸ் கிடையாது. அது ஃபுல்லாக ஏர் பபிள்ஸ் தான். நம்ம வந்து அதை இதில் பேனில் மாற்றுறப்போ டின்னில் மாற்றுறப்போ நமக்கு வந்து அது கரெக்டாக இதாகிடும். டேப் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்திருக்க ஆர்டர் வந்து 1 kg 750 கிராம்ஸ் வந்து நட்ஸும் 250 கிராம்ஸ் வந்து பிளெயின் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நான் அதை தனித்தனியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 டின்னாக எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் ஒரு டின் வந்து 7 இன்ச் டின்னு, இன்னொன்று வந்து ரெக்டாங்குலர் டின்னு. 7 இன்ச் டின்னில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு 7 inch டின் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1/2 kgக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து வெயிட் மிஷினில் வச்சு 0 பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் 1/2 kgக்கான பேட்டர் ஊற்ற போகிறேன். இது ஃபுல்லாகவே நட்ஸுங்கிறதுனால நான் ஆல்ரெடி பாதாமையும் கேஷ்யூவையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க கிளைண்ட் கேட்டதே என்கிட்ட பாதாம் அண்ட் கேஷ்யூ தான். இன்கேஸ் நான் அவங்க பிஸ்தா வால்நட்லாம் கேட்டாங்கன்னா நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 1/2 kgக்கான 530 கிராம்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணுறப்போ ஆப்வியஸாக நமக்கு இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே என் கஸ்டமர்ஸ் கொடுக்குறப்போ எக்ஸ்ட்ரா வெயிட்ஸில் தான் நான் கொடுப்பேன். கரெக்டாக வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு 450 கிராம்ஸில் நம்ம வந்து பேட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம நட்ஸ் வந்து ஒரு 50 கிராம்ஸ் to 80 கிராம்ஸ் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லாக அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். செகண்ட் வந்து நான் ஒரு ரெக்டாங்குலர் டின் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளது சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து நான் செக் பண்ணுறது காமிக்கல, சாரி. நான் அடுத்த டைம் உங்களுக்கு செக் பண்ணி எடுக்கிறப்பவே காமிச்சிடுறேன். இப்போ வந்து 2 டின் தான் வச்சு இப்போ 3 டின் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு பேட்சும் நான் வந்து ராகி ப்ரௌனி ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை நான் ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக நான் வந்து வச்சுட்டேன். ராகி ப்ரௌனிக்கான ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸோ டோட்டலாக எனக்கு 1.5 kgs ராகி அண்ட் மைதா ப்ரௌனிஸ் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ நான் அந்த 1.5 kgs ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து இதை வந்து பீஸ் பண்ணி பேக் பண்ணுறது தான் பேலன்ஸ். எட்ஜஸ் எல்லாம் ஒரு வாட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறப்போ. மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்லாபாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பீஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான், கம்ப்ளீட்லி நம்மளோட சாய்ஸ். இப்போ நான் கிளைண்ட் வந்து எனக்கு பீஸாகவே கேட்டதுனால நான் பீஸ் பண்ணியே எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இதை அப்படியே நான் வந்து கிளிங் ரேப் பண்ணி பாக்ஸ் பேக் பண்ணி எப்படி நான் கொரியர் வைப்பேங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.